ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எல்லா கஷ்டத்துக்கும் இப்போது கடைசி காலத்தை நெருங்கிட்ட. ஏன்னா உன் துன்பம், துயரம், கஷ்டம்னு உனக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். மங்களகரமான நல்ல நாளான நாளை காலையிலேயே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ இது வரைக்கும் யார் யாருக்கோ எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது போல் செஞ்ச உனக்கு இன்னைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறதுக்கும் யாரும் இல்லை. உனக்காக செய்யவும் மனிதர்களுக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு. உனக்காக அவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டுத்தர முடியாத, சந்தோஷத்தை இழக்க விரும்பாத எல்லாத்தையும் நீ தான் உனக்கு செஞ்சுக்கணுன்றது போல நட்டாத்தில் நடுத்தரவில் தனியதாக நீ நிராதரவாக தவிக்கும்படி விட்டுட்டாங்களே நினைக்கிற அளவுக்கு உன் மனசில் இப்போ வருத்தமும் வேதனையும் குடி கொண்டிருக்கிறதா என் செல்லமே. தனி தீவில் இருக்கிறது போல மனசுலையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இப்போது யாரை நம்பி போனாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தேடி வந்து விட்டாய் தானே. என் பாதம் தொட்ட உன் கைகள்லையே உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முழுவதுமாக ஒப்படைக்க போகிறேன். சில பேருடைய முகமூடி கலன்று விழுகும் வரைக்கும் அவங்க நல்லவங்கன்னே நீ நினச்சி வாழ்க்கையில் ஏமாந்துக்கிட்டு இருக்க. இனிமேலாவது உண்மையான முகத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டிலும் முகமூடி போட்டுக்கிட்டு நல்லவங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்கள் தான் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை உண்டாகலாம். இல்லாட்டினா நான் தான் பெருசு, அவங்கள விட என்கிட்ட தான் எல்லாமே அதிகமாக இருக்குது, நான் தான் அவங்கள விட சிறப்பாக திறமையாக இருக்கேன்ற தலைகணம் அதிகமாகலாம். தாழ்வு மனப்பான்மையும் உனக்கு வேணாம், தலைகணமும் உனக்கு வேணாம். எப்போதுமே அன்பான அமைதியான பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ மற்றவங்க மேலே ஆத்திரப்படுவதும் கோபப்படுவதும் தேவையற்ற செயல்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவே இருந்து உன்னுடைய வேலைகளை செய்ய பழகு. நீ காத்திருந்தும் கூட உனக்காக எந்த மனிதர்களும் எதுவும் செய்ய முன்வர மாட்டார்கள்ன்ற வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட கேட்குற, அது உனக்கானதுன்னா, உனக்கு சரியாக வரும்னா நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்துருவேன். அது உனக்கு சரி வராதுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதை உன் கைகளில் நான் கொடுக்காம தடுக்கிறேங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. தனிமைக்கு எப்போதுமே ஒரு வசீகரம் இருக்குது. நீ தனியாக உட்காந்து யோசிக்கும்போது தான் பல விஷயங்கள், பல புரிதல்கள் உனக்கு தெளிவு பெறக்கூடிய வகையில் உண்டாகும். அதனால் தனிமையில் இருக்கும்போது நேரத்தை வீணாக செலவழிப்பதை விட்டுட்டு உன் வாழ்க்கையில் உனக்குள்ள நீயே கேள்வி கேட்க பழகு. நீயே கேள்வி கேட்டு அதற்கான பதிலை உன்னிடமிருந்தே பெறும்போது வாழ்க்கையின் விசித்திரம் என்னங்கிறதும், நீ இனி என்ன செஞ்சு அதை சரிப்படுத்தலாங்கிற உண்மையும் உனக்கு புரிய வரும். எல்லாருடைய வழியையும் நீ புரிஞ்சுக்கணுன்ற தேவையில்லை. எல்லாருக்கும் வலிக்கும், எல்லார் மனசும் கஷ்டப்படுன்றதை உணர்ந்தாலே நீ ஒருபோதும் யார் மனசையும் காயப்படுத்தும் விதத்தில் எந்த செயல்களையும் செய்ய மாட்டாய்தானே. அடுத்தவங்க உன் மனசை நோக்கடிக்கலாம், கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். ஆனால் நீ ஒருபோதும் யார் மனசுக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திராதே. பணம்னு ஓடிக்கிட்டே இருக்க இந்த வாழ்க்கையில் மனதை நேசிக்கக்கூடிய நல்ல உறவுகள் கிடைச்சா, உன்னை உண்மையாக அன்போடு நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் கிடைச்சா தொலைச்சிடாதே என் செல்லமே. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது உன்கிட்ட இருக்கிற பொருட்கள் மட்டும் கிடையாது, உன் கூட இருக்கிற மனிதர்களும் அவர்களுடைய அன்பும் பாசமும் அக்கறையும் விலை மதிப்பற்ற விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாரும் முக்கியம் நீ நினைக்கிறியே தவிர யாருக்குமே நீ முக்கியம் இல்லைன்ற போல தானே எல்லாருமே நடந்துக்கிறாங்க. நீ தனியாக இருந்தாலும், எவ்வளவு தூரமாக இருந்தாலும், உன் சொந்தக்காரங்க, சொந்த பந்தம், உறவுகள், சுற்றார் சூழத்தான்னு எல்லாரையும் பற்றி யோசிக்கிற, நினச்சி பார்க்குற. ஆனால் அவங்க உன்னை பற்றி நினைக்கிறது கூட இல்லைங்கிறது எப்போவாவது அவர்களை சந்தித்து பேசும்போது உனக்கு கண்கூடாக தெரிகிறது தானே. இன்னைக்கு உன்கிட்ட முகம் கொடுத்து பேச விரும்பாதவங்க கூட
நாளைக்கு மூச்சுக்கு 300 முறை உன் பேரையே சொல்லி உன் முகத்தை பார்க்க துடிப்பவர்களாக நான் மாற்ற போகிறேன். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்ட போகிறேன். அன்புக்காக எல்லார்கிட்டையும் இறங்கி போய் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற உனக்கு மனிதர்கள் அன்பை கடைசி இடத்துல தான் கொடுத்து வச்சுருக்காங்க. நீ எல்லாருக்கும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ யாருக்கும் முக்கியமான பிள்ளையாக அவங்க மனசில், அவங்க வாழ்க்கையில் இல்லை என்கிற கசப்பான உண்மையை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமேன்னு சொல்லவே. சுயநலத்துக்காக உன்னோட சிரித்து பேசி பழகிற உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு உனக்காக நல்லது நினச்சி உனக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு கண்ணீர் சிந்தி கவலைப்படக்கூடிய அந்த உறவு யாராக இருந்தாலும் நீ அவங்களுக்கு நிச்சயமாக நல்லது செஞ்சு அவங்கள அன்பாக நேசிக்க கற்றுக்கோ. மனசில் சோகமும் பாரமும் இருக்கும்போது அதை பெருசாக நினைக்காத. சோகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண் கலங்கி உன் மன பாரத்தை இறக்கிக்கோ. கோபம் வரும்போது அதை கொஞ்சம் கத்தி பேசிட்டினா கோபம் மனசுலேருந்து குறைஞ்சி போயிடும். அதே போல் மன அழுத்தமும் மன வருத்தமும் அதிகமாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டினா உன் மனபாரம் சீக்கிரம் குறைஞ்சி போயிடும். உன்னை பிடிக்காத மனிதர்களும் அல்லது உனக்கு பிடிக்காத மனிதர்களும் உன் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியும் போது கொஞ்சம் அவர்களை விட்டு விலகி நின்னா அவர்களுக்கு தானாக உன்னுடைய பாசமும் நேசமும் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் உயிராக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் எல்லாருமே உண்மையானவங்கன்னு மட்டும் நினச்சிடாத. யாருடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் நீ மதித்தாலும் அவர்கள் உன்னை ஏளனமாக தான் பார்க்குறாங்கன்ற அந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கோயேன்னு சொல்லவே. அதே போல் மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ ஒருபோதும் யாருடைய ஆசையையும் நிராசையாக்கும் விதத்தில் நடந்துக்கவும் கூடாது. யார் உணர்வுகளையும் மட்டம் தட்டி பேசவும் கூடாது. ஏன்னா ஆசைகளையும் உணர்வுகளையும் ஏளனப்படுத்தினா அது அவங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் ஞாபகம் இருந்து அவங்களுக்கு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரையும் மட்டம் தட்டி தாழ்த்தி பேசுவது கூடாது என்று சொல்லவே. முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி உன்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட நீயும் பேசு, நல்லா பழகு. அதே போல் வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து உன்னை தேடி பேசுகிறவங்களையும் நீ நேசிக்க பழகு. நேசமும் பாசமும் அதற்கான நேரமும் நீ ஒதுக்குறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பதை கூட உன் நன்மைக்காக தான்றதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை நான் உண்டாக்க போகிறேன். கொஞ்சம் நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன்னு சொல்லவே. உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அது ஒரு அற்புதமான ஆயுதம் போல. உன் எண்ணங்களை நீ எந்த அளவுக்கு தைரியமாக துணிவாக வலிமையாக வச்சுக்கிறியோ அதை பொறுத்து அது உனக்கு மன சந்தோஷத்தை மாலையாக கொண்டு வந்து சேர்க்கும். அதை விட்டுட்டு மனசில் இருக்கத தூக்கி எறிஞ்சு கற்களை போல அடுத்தவர்களை காயப்படுத்தினா அது திரும்ப உனக்கே காயத்தை உண்டாக்கும்படி வந்து சேரும். எப்போவுமே வார்த்தைகளும் சரி, உன்னுடைய எண்ணங்களும் சரி, அடுத்தவர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கணுமே தவிர யார் மனசையும் கஷ்டப்படுத்தும் விதத்தில் இருக்காதே. ஒரு இடத்துல உன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகிடு. இல்லை என் சொந்தக்காரவங்க, என் கூட பிறந்தவங்க, என்னுடைய துணை, என் குடும்பம், என் அன்பு, என் பாசம்னு நீ மறுபடியும் அவங்கள தேடி போனினா ஏண்டா வந்து அசிங்கப்பட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு மிகப்பெரிய அவமரியாதையை செஞ்சிருவாங்க. அதனால் உன் தன்மானத்துக்கு மதிப்பு கொடுத்து உன்னை மதிக்கும் மனிதர்களை மட்டும் நீ தேடிப்போ. உன்னை மதியாதார் வீட்டு வாசலை நீ தேடி போக மிதிக்கக்கூடாது என் செல்லமே. சில பேர் உன்னை பற்றி ரொம்ப மட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட ஒன்றும் இல்லை, உன்னால் என்ன செய்ய முடியும்னு உன்னை தாழ்வாய் நினைப்பவர்களுக்கு ஒரு விஷயம் புரியறதில்ல. ஒன்றுமே இல்லாதவன் தான் எதுக்கும் கவலைப்படாமல் எதை வேணாலும் செய்வான். அதில் ஏதோ ஒன்று அவனுக்கு சரியாக வந்து அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவாங்கிறது. நீயும் எதை பார்த்தும் பயப்படாமல், எதுக்காகவும் கவலைப்படாமல் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இரு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக மாற ஆரம்பிச்சிடும். வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வர்றதுக்கு காரணமே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ அடையாளம் கண்டுக்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ நல்லவங்க நினச்சதெல்லாம் போதும். எல்லாருடைய முகமூடியையும் கிழிச்சு யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு காட்ட போகிறேன். எல்லாருக்குமே நீ நல்லவனாக இருக்கணும்னு நினச்சினா கெட்டவன்ற பேரை தான் சம்பாதிப்ப. அதனால் யாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி செய்யாதே. நீ உன் மனசாட்சிக்கு நல்லவனா இருந்தால் மட்டும் போதும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கொடுத்துருவேன். ஆனால் நான் மன்னிப்பு கொடுக்காத ஒரே தவறுனா அடுத்தவனை ஏமாற்றி துரோகம் செய்வது. நீ ஒருபோதும் யாருக்கும் கெடுதல் நினைப்பதோ துரோகம் செய்வதோ கூடாது என் செல்லமே. அதுவும் உன்னை முழுசாக நம்பின எந்த ஒரு மனிதரையும் நீ ஏமாற்றி அவங்கள புறமுதுகில் குத்தக்கூடிய அந்த துரோகத்தை செஞ்சிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்குமே நல்லது செய்ய முடியலைனாலும் கூட யாருக்கும் கெடுதல் செஞ்சிடாத. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாகவும் கெட்ட நாளாகவும் மோசமான நாளாகவும் மாறி மாறி வருவது எனக்கு தெரியும். நல்ல நாள் வந்தால் அதை சந்தோஷமாக அனுபவி. கெட்ட நாள் வந்துச்சுன்னா அன்றைக்கி கிடைச்ச அனுபவத்தை கற்றுக்கோ. மோசமான நாள் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போகும்படி செய்யும். அந்த நாளையும் சரின்னு ஏற்றுக்க கற்றுக்கோ. எல்லா நாளும் உனக்கு இனிய நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நாளை விடிய போகிற மங்களகரமான நல்ல நாளானது நீ எதிர்பார்க்குற எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகுது. நீ எல்லாருக்கும் என்ன பரிசு கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். உனக்கு யாரும் பரிசு கொடுக்கலைனாலும் மற்றவங்களுக்கு பரிசு கொடுத்து சந்தோஷப்படணுன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும். சிறந்த பரிசுங்கிறது கொடுத்தாலும் பெற்றாலும் மகிழ்ச்சி தான். உனக்கு யாராவது ஏதாவது கொடுக்கும் பட்சத்தில் அதில் இருக்கும் குற்றம் குறைகளை கண்டுபிடிக்காம அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்க தயாராக இருந்துக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீன்னா மனசில் உன் இதயத்தில் இடம் போதாது. அதனால் சில தேவையற்ற விஷயங்களை மறந்து சில விஷயங்களை மன்னித்து கடந்து போக கற்றுக்கோ. சில விஷயங்கள் மறக்க முடியாததாக துன்பத்தை தந்தாலும் அதை மறந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. சில பேர் உனக்கு கெடுதல் செஞ்சுருப்பாங்க, கொடுமை செஞ்சுருப்பாங்க, துரோகம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ வயிறறிஞ்சு மனசெறிஞ்சு கஷ்டப்படுவதற்கு பதிலாக அவங்கள மன்னிச்சு விட்டுட்டினா உன் வாழ்க்கையை அழகாக மாறிவிடுவேன் செல்லமே. எப்போவுமே உன் கவலைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி வருத்தப்படுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக சிரிக்க கற்றுக்கோ. உன் கவலைகளை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். வாழ்க்கைங்கிறது நாடக மேடை. இதில் ஆளுக்கு ஒரு வேடம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நல்லவங்களாக இருக்காங்க, பல பேர் நல்லவங்களை போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பார்க்கும் மனிதர்களும் பேசும் மனிதர்களும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களைப் போல நடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீ எதையுமே கண்டுக்காம உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை உன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கையில் காசு பணம் இருந்துச்சுனாலே அது கொடுக்குற தைரியமே அலாதிதான். அவன் எதுக்கும் பயப்படாமல் எல்லா வேலைகளையும் தைரியமாக களமிறங்குவான். காசு பணம் தர்ற தைரியத்தை வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதால தான் நீ எதிர்பார்க்குற விஷயங்களை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்கான வருமானத்தையும் வரவையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். அடுத்தவனை பற்றியே யோசித்து வாழும் மனிதர்கள் அவர்களுடைய அழகான வாழ்க்கையை வாழ தவறிடுவாங்க. நீ ஒருபோதும் மற்றவங்களை பற்றியே யோசிக்காம உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறதுல கண்ணும் கருத்துமாய் கவனமாய் இருக்க பழகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்லதையும் செஞ்சு முடிக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.